இரவு 10:30 மணி. சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் மீனம்பாக்கம் சியால் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட். வெளியே லேசான பனிப்போர்வையின் குளிர் பரவியிருந்தது. இந்த குளிரில் விமான நிலையம் ஒரு கண்ணாடி மாளிகை போல மின்னியது. நகரத்தின் இரவு வாழ்க்கை அடங்கும் நேரம் இது. ஆனால் இங்கே பயணிகளின் ஆடம்பரமான பரபரப்பு அப்போதுதான் தொடங்கியது. குறிப்பாக வைகை ஏர்லைன்ஸின் பிசினஸ் கிளாஸ் கவுண்டர்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லை இருந்தது. பணம் மற்றும் பதவிக்கு மட்டுமே அனுமதி இருந்த இடம் அது. கவுண்டர் ஒன்றில் நின்றது தீபா. அவள் கம்ப்யூட்டரின் பச்சை வெளிச்சத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் 7 வருட வேலை அனுபவம் மிகச் சிறந்தது. பயணிகளின் ஷூவின் பளபளப்பை பார்த்தே அவர்களின் வங்கிக் கணக்கின் இருப்பை அளக்க அது அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. சீருடையின் பளபளப்பில் அவள் தன் சொந்த பிம்பத்தைக் கண்டு பெருமை கொண்டாள். இன்றிரவு ரொம்ப சலிப்பாக இருக்கிறது என்று அவள் அருகிலிருந்த சக ஊழியரிடம் மெதுவாக சொன்னாள். நல்ல பிராண்டட் உடை அணிந்த பயணிகளை காணவில்லை. அப்போது அந்த கவுண்டரை நோக்கி ஒரு நிழல் நடந்து வந்தது. அது ஒரு காட்சிதான். உடை மற்றும் தோற்றம் காரணமாக அந்த ஒட்டுமொத்த சூழலுக்கும் முற்றிலும் அந்நியமான ஒரு உருவம். 60 வயதைக் கடந்து ஒரு முதியவர். உடலில் மங்கிய வெள்ளை ஜிப்பாவும் நிறம் இழந்த வேஷ்டியும். அவர் தோளில் கிடந்த பழைய துணிப்பையில் விலை மதிப்பற்ற பொருள்கள் இருக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. கால்களில் முதுமை காரணமாக லேசான நடுக்கம் இருந்தது. ஆனால் அவரின் கண்களில் இருந்த பிரகாசம் ஒரு கடல் போல ஆழமானதாக இருந்தது. இவர்தான் சுரேஷ் வாசுதேவன். அவர் வைகை ஏர்லைன்ஸின் நிறுவனர். பல மாதங்களாக மனதில் வைத்திருந்த சோதனை இப்போது தொடங்கியது. தன் ஊழியர்கள் தன் நிறுவனத்தின் தத்துவங்களை மறந்துவிட்டார்களா என்று அறிய இதுவே கடைசி முயற்சி. வைகை விமானம் 8403 துபாய் என்று முதியவர் டிக்கெட்டை நீட்டினார். அவரின் கைகளில் முதுமை அல்லாத ஒருவித பதட்டத்தால் லேசான நடுக்கம் இருந்தது. தீபா அந்த கெட்டியான காகித உரையை வாங்கினாள். அவள் உதடுகளில் மெல்லிய ஏளனம் தெரிந்தது. இவர் எங்கிருந்து இந்த டிக்கெட்டை ஏற்பாடு செய்தார்? எக்கனாமி வகுப்பாகத்தான் இருக்கும், அதுவும் கஷ்டப்பட்டு. அவள் உரையை திறந்தாள். அப்போது அவள் கண்கள் விரிந்தன. ஒரு சிறிய அதிர்ச்சியுடன் அவள் ஆச்சரியத்தை மறைத்தாள். அவள் கையில் இருந்தது விமானத்தின் மிக உயர்ந்த வகுப்பான பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இருக்கை எண் 1A. இது பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் ஆச்சே. தீபாவின் குரலில் சந்தேகமும் அலட்சியமும் கலந்திருந்தது. முதியவர் வேடத்திலிருந்த சுரேஷ் வாசுதேவன் அமைதியாக நின்றார். ஆமாம் தாயே, துபாய்க்கு தான். ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? பிரச்சனை ஒன்றுமில்லை சார். அவள் கம்ப்யூட்டரில் டிக்கெட் விபரங்களை பதிவு செய்தாள். பிறகு தன் அருகிலிருந்த சக ஊழியனை பார்த்து கண்ணடித்தாள். இந்த உடையும் இந்த கிளாஸும் ஒரு பொருத்தமும் இல்லை, அவள் மனதுக்குள் நினைத்தாள். உங்களுக்கு டிக்கெட் எடுப்பதில் ஏதாவது தவறு நடந்திருக்குமா சார்? இந்த தோற்றத்தில் பிசினஸ் கிளாஸில்... முதியவரின் கண்களில் இருந்த ஆழமான தீட்சண்யத்தை தீபா பார்க்கவில்லை. அவர் இதயம் நொறுங்குவதை அவர் வேதனையுடன் உணர்ந்தார். தன் நிறுவனம் தான் விரும்பிய மதிப்புகளுக்காக நிற்கவில்லை. தான் கஷ்டப்பட்டு உருவாக்கியது வெறும் பண ஆசையின் கூடாரமாக மாறிவிட்டது. அந்த வேதனையில் அவர் தலை குனிந்து நின்றார். தீபாவின் வார்த்தைகள் கவுண்டரைச் சுற்றிலும் ஒரு மின்சாரம் போல பரவியது. மற்ற ஊழியர்கள் கவனித்தார்கள். அவர்களின் முகங்களில் ஏளனம் நிரம்பியது. முதியவரின் மனதில் ஒரு புயல் வீசியது. நான் உங்களுக்கு பயிற்சி அளித்தது சௌகரியங்களை விற்க அல்ல, மரியாதையை கொடுக்கத்தான். உனக்கு என் உடையில்தான் பிரச்சனையா? வாசுதேவன் நேரடியாக கேட்டார். அவர் கேள்வியில் மெல்லிய நடுக்கம் இருந்தது. அப்படி சொல்லாதீர்கள் சார். தீபாவின் குரல் இன்னும் கடுமையாகியது. ஆனால் பிசினஸ் கிளாஸ் அதன் தரத்தை நிலைநாட்ட வேண்டும். இது மற்ற பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அவள் மேலும் சொன்னாள். உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். டிக்கெட்டை மாற்றி எக்கனாமி வகுப்பில் போகலாம். அதுதான் உங்கள் அந்தஸ்துக்கு ஏற்றது. மீதி பணம் உடனே திருப்பித் தரப்படும். என் பணத்தை நான் எந்த தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நீ தீர்மானிக்க கூடாது. நான் என் உரிமையை நிலைமாட்ட முயல்கிறேன். என்னிடம் சரியான டிக்கெட் இருக்கிறது. அது என் உரிமை. தன் நிறுவனத்தின் அடிப்படை கொள்கைகள் உடைக்கப்படுவதைக் கண்டு அவரின் உள்ளுக்குள் கோபம் கொதித்தது. இந்த சண்டை உச்சக்கட்டத்தை அடைந்தபோது சூட் அணிந்த ஒரு பணக்கார பயணி வந்தார். தீபா இவரை விஐபி என்று அழைத்திருந்தாள். அவர் பொறுமையின்றி வந்தார். அவர் கையிலிருந்த இத்தாலியன் தோல் பையும் அணிந்திருந்த விலையுயர்ந்த ஷூக்களும் அவரின் திமிருக்கு அடிக்கோடிட்டன. என்ன இந்த கேவலமான சத்தம் என்று அவர் கேட்டார். இவரை உடனே அப்புறப்படுத்துங்கள். இதுபோன்றவர்கள் என் அருகில் அமர்ந்து என் பயணத்தின் தரத்தை கெடுக்கக்கூடாது. என் டிக்கெட் 1B 1A இருக்கையை மாற்ற வழி இருக்கிறதா? நான் இரட்டிப்பு பணம் தருகிறேன்.
பணக்காரரின் வார்த்தைகள் தீபாவுக்கு ஊக்கமாக அமைந்தது. நிச்சயமாக சார், இவர் ஒரு தவறான பயணிதான். தீபாவின் மேலாளர் பாலு உடனே தலையிட்டார். பாலுவின் கண்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் மட்டுமே பார்த்தன. சார், மன்னிக்கவும், நான் இப்போது இதை சரிசெய்கிறேன். பாலு தீபாவுக்கு உத்தரவிட்டார். மாற்று, இவரின் 1A இருக்கையை அந்த பணக்கார பயணிக்கு கொடு. முதியவரை விமானத்தின் கடைசி இருக்கைக்கு 20Aக்கு மாற்று. விதிகளை நாம் மீறலாம். தர உயர்வு C என்ற பெயரில் ஒரு சிறிய தொகையை பெற்றால் போதும். பணத்துக்காக எந்த விதியையும் வளைக்கத்தான் தயாராக இருப்பதாக பாலு அழுத்தம் திட்டமாக காட்டினார். அந்த வினாடியில் சுரேஷ் வாசுதேவனின் இதயத்திலிருந்த கடைசி நம்பிக்கை துளி வற்றிப்போனது. அவரின் கண்கள் நிரம்பின. அது அவமானத்தின் கசப்பான நீக்கம். அந்த வேதனையில் அவர் தலை குனிந்து நின்றார். விமான நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்த ஆனந்த்குமார் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கவனித்தான். அருகில் வந்தபோது முதியவரின் வேதனையும் ஊழியர்களின் ஏளனமும் பணச்சார பயணியின் திமிரும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனந்துக்கு 28 வயது. அவனுடைய மிகப்பெரிய மூலதனம் அவனின் நேர்மையும் மனிதநேயமும் மட்டுமே. ஆனந்த் கவுண்டருக்கு அருகில் வந்தான். என்ன இங்கே இந்த கூச்சல்? ஒரு பயணியை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள்? அவனின் குரலில் அதிகாரத்தை விட தார்மீகத்தின் சக்தி இருந்தது. தீபாவும் பாலுவும் அவனை இகழ்ந்தார்கள். இது உனக்கு தேவையற்றது ஆனந்த். நீ உன் விமான சோதனையில் கவனம் செலுத்து என்று பாலு சீறினான். ஆனந்த் முதியவரை நோக்கி நடந்தான். தலை குனிந்து நிற்கும் அவரின் கண்களிலிருந்த ஈரத்தை பார்த்தபோது ஆனந்தின் மனம் வலித்தது. சார், நான் ஆனந்த்குமார், விமான மேலாளர். தயவுசெய்து இந்த நாற்காலியில் அமருங்கள். உங்கள் டிக்கெட்டை நான் பார்க்கிறேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எந்த காரணத்திற்காகவும் யாரையும் அவமானப்படுத்த யாருக்கும் உரிமையில்லை. ஆனந்தின் வார்த்தைகளில் இருந்த நேர்மையை சுரேஷ் வாசுதேவன் உணர்ந்தார். தம்பி, நன்றி. முதியவர் நாற்காலியில் அமர்ந்து ஆழமாக மூச்சுவிட்டு டிக்கெட்டை ஆனந்திடம் கொடுத்தார். நீங்கள் இந்த கிளாஸில் பயணிக்க தகுதியானவரா? ஆனந்த் டிக்கெட்டை சரிபார்க்கும்போது தீபா கேட்ட அதே கேள்வியை சுரேஷ் வாசுதேவன் திரும்ப கேட்டார். அது ஒரு சோதனையாக இருந்தது. ஆனந்த் டிக்கெட்டை பார்க்காமல் முதியவரின் கண்களை பார்த்தான். சார், இந்த டிக்கெட்டை வாங்க உங்களுக்கு பணம் இருக்கிறது. அதனால் இந்த இருக்கைக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்று அவன் உறுதியாக சொன்னான். உங்கள் உரிமையை நான் பாதுகாப்பேன். விதிப்படி இந்த உலகில் எந்த சக்திக்கும் இந்த டிக்கெட்டை மாற்ற முடியாது. அவன் பணக்கார பயணியின் பக்கம் திரும்பி உறுதியான குரலில் சொன்னான். சார், இவரின் இருக்கை 1A, அது மாற்றப்படாது. உங்கள் இருக்கை 1B, பாதுகாப்பானது. முதியவரின் கண்களில் இப்போது திருப்தியின் பிரகாசம். நல்லது தம்பி என்று அவர் சொன்னார். என் டிக்கெட்டில் உள்ள பெயரை நீ ஒருமுறை கூர்ந்து பார்த்தாயா? சாதாரணமாக பெயரை மட்டும் பார்த்து போகிற வழக்கம்தானே? ஆனந்த் மீண்டும் டிக்கெட்டை கவனமாக படித்தான். அந்த பெயர் அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. அவனின் இதய துடிப்பு நின்று போனது போல தோன்றியது. மஞ்சள் வெளிச்சத்தில் அந்த எழுத்துக்கள் பிரகாசித்தன. சுரேஷ் வாசுதேவன். நடுங்கும் கைகளுடன் ஆனந்த் தலையை உயர்த்தினான். தான் பேசுவது தன் நிறுவனத்தின் நிறுவனரிடம்தான் என்ற அதிர்ச்சி அவனை அசைய விடாமல் செய்தது. ஆனந்தின் கைகளிலிருந்து டிக்கெட் கீழே விழும் முன் சுரேஷ் வாசுதேவன் அதை பிடித்துக் கொண்டார். அவர் நாற்காலியிலிருந்து மெதுவாக எழுந்தார். அந்த பழைய ஜிப்பாவும் வேஷ்டியும் ஒரு வெளித்தோல் போல மறைந்தது. அதற்கு பின்னால் ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபரின் தீட்சண்யமான கம்பீரம் அந்த முதியவரிடமிருந்து வெளிப்பட்டது. நான் சுரேஷ் வாசுதேவன் என்று அவர் தன் குரலை உயர்த்தினார். அது விமான நிலையத்தின் அமைதியில் அதிர்ந்தது. தீபாவின் மற்றும் பாலுவின் முகங்கள் உறைந்த சலவைக்கல் போல மரண வெளுப்பாயின. நீங்கள் இன்று இவரை அவமானப்படுத்தியது என் உடையை பார்த்துதான், என் பணத்தையோ பதவியையோ அல்ல என்று வாசுதேவன் சொன்னார். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் இந்த மரியாதைக்கு தகுதியானவர். என் நிறுவனத்தின் ஆன்மா மனிதநேயம். அதை விற்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? வாசுதேவனின் குரலில் கடுமையான வேதனையும் கோபமும் இருந்தது. விமானத்தின் சௌகரியங்களை மட்டுமே நீங்கள் மதிப்பிட்டிருந்தால் நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு தகுதியற்றவர்கள். உங்கள் சிந்தனை என் நிறுவனத்துக்கு அவமானம். தீபா தன் கம்ப்யூட்டரின் கீபோர்டில் சாய்ந்தாள். கால்களுக்கு பலமில்லை. பாலு மண்டியிட்டான். அவன் கண்கள் நிரம்பின. அவர்களின் உலகம் ஒரே நொடியில் உடைந்து போனது. வாசுதேவன் ஆனந்திடம் திரும்பினார். ஆனந்த், நீங்கள் என்னை கண்டது ஒரு சாதாரண பயணியாக. என் டிக்கெட்டை மதித்தீர்கள். இந்த நிறுவனத்தில் இன்னும் நன்மையின் ஒரு துகள் இருக்கிறது என்று நீங்கள் நிரூபித்தீர்கள். ஆனந்த் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் கைகுப்பி நின்றான். சார், இன்று இந்த நிமிடம் முதல் ஆனந்த் குமார் வைகை ஏர்லைன்ஸின் மண்டல மேலாளராக
பதவி உயர்வு அளிக்கப்படுகிறார் என்று வாசுதேவன் அறிவித்தார். இவரின் முதல் கடமை தவறாக நடந்த ஊழியர்கள் மீது கடுமையான விசாரணை நடத்துவது, அவர்களை உடனே சஸ்பெண்ட் செய்வது. நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் அல்ல, நீங்கள் இதுவரை அவமானப்படுத்திய சாதாரண மனிதர்களிடம்தான். வாசுதேவன் தீபாவையும் பாலுவையும் பார்த்து கூறினார், உங்களுக்கு வேலையைப் பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மனிதனாக இருக்க தெரிய வேண்டும். வாசுதேவன் புதிய மண்டல மேலாளர் ஆனந்தின் துணையுடன் பிசினஸ் கிளாஸுக்குள் நடந்தார். அந்த வினாடியில் வைகை ஏர்லைன்ஸில் மனிதநேயத்தின் விதி எழுதப்பட்டது. சுரேஷ் வாசுதேவனின் விமானம் புறப்பட்ட பின் விமான நிலையத்தில் ஒரு பெரிய மாற்றத்தின் புயல் வீசியது. சஸ்பென்ஷன் கடிதத்தை பெற்ற 4 ஊழியர்கள் அவமானத்துடன் வெளியேறும்போது மற்ற ஊழியர்கள் தங்கள் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்ற பயத்தில் மெதுவாக பேசினர். ஆனந்துக்கு உறக்கமில்லாத இரவு. அதிகாலையில் அவன் புதிய மண்டல மேலாளரின் விசாலமான அலுவலகத்தில் நுழைந்தான். அவன் நாற்காலியில் அமரவில்லை, பதிலாக ஜன்னல் அருகில் சென்று விமான நிலையத்தின் காலை பரபரப்பை பார்த்து கொண்டிருந்தான். அவனின் முதல் மற்றும் மிக முக்கியமான முடிவு நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் அனுப்பிய ஒரு மின்னஞ்சல். அதன் தலைப்பு வைகை ஏர்லைன்ஸ், மனிதநேயம் முதலிடம், அதாவது ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட். நமது நிறுவனத்தின் வெற்றி பயணிகளின் மகிழ்ச்சியை பொறுத்தது. இனி ஒருபோதும் ஒரு ஊழியரும் பயணிகளை அவர்களின் உடையையோ பணத்தையோ பார்த்து மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு டிக்கெட்டும், அது எக்கனாமி ஆகட்டும் பிசினஸ் கிளாஸ் ஆகட்டும், சமமான மரியாதைக்கு உரியது. இந்த கொள்கையை மீறுபவர்களுக்கு எனக்கு பதவி உயர்வு கிடைத்து என் நாற்காலியை நான் இழந்தாலும் அவர்களை ஒரு நொடி கூட இங்கே வைத்திருக்க மாட்டேன். ஒவ்வொரு பயணியும் நமது தலைவர் சுரேஷ் வாசுதேவன் சாரின் பிரதிபிம்பம். அவர்களை மரியாதையுடன் நடத்துங்கள். பல மூத்த மேலாளர்கள் ஆனந்தின் இந்த கருத்தியல் நிலைப்பாட்டை எதிர்த்தனர். இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவு. வியாபார உலகில் நடைமுறைதான் முக்கியம், உணர்ச்சிகள் அல்ல என்று மூத்த செயல்பாட்டு மேலாளர் வர்மா ஆனந்தின் அலுவலகத்துக்கு வந்து வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தார். உணர்ச்சிகள் இல்லாவிட்டால் வாடிக்கையாளர்கள் இருக்க மாட்டார்கள். மிஸ்டர் வர்மா, ஆனந்த் அமைதியாக பதிலளித்தான். என் தார்மீகம் என் வேலையை விட பெரியது. நான் இங்கே லாபக் கணக்குகளை மட்டும் பார்த்து ஆள வரவில்லை, மனிதர்களுக்கு சேவை செய்ய வந்தேன். நீங்கள் இந்த மாற்றத்தை உள்வாங்க வேண்டும் அல்லது விலகிச் செல்ல வேண்டும். ஆனந்த் வெறும் வார்த்தைகளில் நிறுத்தவில்லை. அவன் விமான நிலையத்தின் ஒவ்வொரு கவுண்டருக்கும் நேரடியாக சென்று புதிய மனிதநேய சேவை நெறிமுறைகளை அமல்படுத்தினான். இந்த மாற்றங்கள் மெதுவாக ஆனால் சக்தி வாய்ந்த விதத்தில் நிறுவனத்தின் சுவர்களுக்குள் பரவியது. சஸ்பென்ஷன் தீபாவுக்கு ஒரு தண்டனை அல்ல, அது தனிமையின் சிறை. அதிக சம்பளம் அந்தஸ்து காரணமாக மட்டும் கூட இருந்த நண்பர்கள் ஒவ்வொருவராக அவளை கைவிட்டார்கள். ஒற்றை அறையின் தனிமையில் அவள் கண்ணாடியை பார்த்தாள். ஒரு மனிதனின் உடையை பார்த்து நான் அவரை மதிப்பிட்டேன். என்னிடம் அதிகாரம் இருந்தது, ஆனால் நான் அதை தவறாக பயன்படுத்தினேன். அதே சமயம் மேலாளராக இருந்த பாலுவுக்கு தன் பணத்திமிரால் வெளியே வர முடியவில்லை. ஒருநாள் விசாரணை ஆணையம் அவர்களை மீண்டும் அழைத்தது. தாங்கள் அவமானப்படுத்திய முதியவரின் உருவத்தையும் ஏளன சிரிப்பையும் அவர்கள் பார்க்க வேண்டியிருந்தது. அந்த வினாடியில் அவர்களுக்கு வேலை இழுந்த துயரத்தை விட மனிதன் என்ற நிலையில் தாங்கள் அடைந்த வீழ்ச்சி பெரியதாக இருந்தது. நாங்கள் தவறை உணர்கிறோம் சார், தீபா வெடித்து அழுதாள். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். தவறை திருத்தி இந்த நிறுவனத்தின் ஒவ்வொரு பயணிக்கும் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு. பாலு தலை குனிந்தார். சார், பணத்தை விட மரியாதைதான் பெரியது. அந்த கடமையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் தவறுகளை திருத்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள். ஆனந்தின் தலைமையில் மனிதநேயம் முதலிடம் என்ற கொள்கையை அமல்படுத்த ஒரு விரிவான பயிற்சி திட்டம் தொடங்கியது. ஊழியர்கள் வேடம் மாறி சாதாரண பயணிகளாக கவுண்டர்களுக்குச் சென்றார்கள். ஒரு பயிற்சி வகுப்பில் ஆனந்த் பேசினான். நமது தலைவர் ஒரு சாதாரண உடையில் வந்தபோது நீங்கள் அவரை கேலி செய்தீர்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உடை என்பது ஒருவரின் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. நம் கடமை அவர்களின் பயணத்தை இனிமையாக்குவதுதான், அவர்களின் பணத்தை அளப்பது அல்ல. 1 மாதம் கழித்து பயணிகளின் கருத்து மேம்பட்டது. ஒரு முதியவர் கடிதம் எழுதினார். இதுவரை நான் பயணம் செய்ததிலேயே மிகச் சிறந்த ஏர்லைன்ஸ் வைகைதான். அவர்களின் ஊழியர்கள் என்னை பணக்காரனாக பார்க்கவில்லை, சொந்த தந்தையைப் போல மதித்தார்கள். 1 மாத துபாய் பயணத்துக்குப் பிறகு சுரேஷ் வாசுதேவன் திரும்பி வந்தார். இந்த முறை அவர் சொந்த தனியார் ஜெட்டில் தரையிறங்கினார். கூட்டாரையில் வாசுதேவனின் நாற்காலிக்கு பின்னால் உள்ள சுவரில் நம்பிக்கை, பணிவு, வெற்றி என்ற 3 வார்த்தைகள் செதுக்கப்பட்டிருந்தன. வெற்றி. ஆனால் ஆனந்த், என் சோதனை இன்னும் முடியவில்லை. இப்போது சஸ்பென்ஷன் செய்யப்பட்டவர்களை கூட்டி வா என்று அவர் சொன்னார். அவர்களை தண்டிப்பதன் மூலம் நாம் வேலையின் திறனை மட்டுமே அதிகரிக்க முடியும். ஆனால் எனக்கு தேவையானது அவர்களின் ஆன்மாவின் மாற்றம்.
சிறிது நேரத்தில் தீபாவும் பாலுவும் வாசுதேவனின் முன் பயத்துடன் நின்றார்கள். தீபா, பாலு வளைத்தார். நீங்கள் செய்த தவறு என் நிறுவனத்திடம். அதன் தண்டனையே சட்டப்படி நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். ஆனால் மனிதன் என்ற நிலையில் நீங்கள் செய்த தவறு மிக மிக பெரியது. அந்த முதியவரின் கண்கள் நிரம்பியது என் இதயத்தையும் உடைத்தது. நீங்கள் இனி கவுண்டரில் நிற்க மாட்டீர்கள், வாசுதேவன் அறிவித்தார். உங்களுக்காக நான் புதிய பிரிவை உருவாக்குகிறேன். மனிதநேய பிரிவு, ஹியூமானிட்டி டிவிஷன், வாசுதேவன் தொடர்ந்தார். அதன் முதல் மற்றும் கடைசி பொறுப்பாளர்களாக நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த பிரிவின் வேலை விதிகளை கற்றுக் கொடுப்பதல்ல, மனிதநேயத்தை கற்றுக் கொடுப்பது. இது உங்களின் பிராயச்சித்தம், நீங்கள் செய்த தவறுகளை திருத்துவதற்கான ஒரு மீட்பு பணி. பாலு தலை உயர்த்தினார். சார், இது தண்டனை அல்ல. எங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கிறீர்கள். நாங்கள் இதற்காக வாழ்வோம். சுரேஷ் வாசுதேவன் ஆனந்தை பார்த்து கைகூப்பினார். ஆனந்த், இவர்களை விமான நிலையத்தின் மிக முக்கியமான ஊழியர்களாக நான் நியமிக்கிறேன். இவர்கள்தான் இனி இந்த நிறுவனத்தின் மனசாட்சி. 5 வருடங்கள் கடந்து போன. வைகை ஏர்லைன்ஸின் பெயர் உலகளாவிய ஏர்லைன்ஸ் துறையில் மனிதநேயத்தின் மறுபெயராக மாறியது. ஆனந்த் குமார் இப்போது நிறுவனத்தின் செயல் துணைத் தலைவர். ஒருநாள் காரை செக்கின் கவுண்டர் 4 அருகில் தீபா நடந்து போய்க் கொண்டிருந்தார். புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒரு இளம்பெண் சாதாரண சுடிதார் அணிந்த ஒரு நடுத்தர வயது பெண்ணிடம் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்க தெரியாததால் சிறிய அதிருப்தியை காட்டினார். தாயே, ஒரு நிமிடம் என்று தீபா மென்மையாகச் சொன்னாள். நாம் இங்கே விற்பது டிக்கெட்டுகளோ இருக்கைகளோ மட்டுமல்ல. நாம் விற்பது பணிவையும் மரியாதையும் தான். அந்த அம்மாவின் முகத்தை பாரு. அவர்கள் நம்மை முழுமையாக நம்பி இங்கே வந்திருக்கிறார்கள். அவள் தன் கையில் இருந்த ஒரு சிறிய சாவிக்கொத்தை இளம்பெண்ணுக்கு காட்டினாள். இதுதான் என் பழைய கவுண்டரின் சாவி. 5 வருடங்களுக்கு முன்பு இந்த சாவி தொலைந்து போனது என் பணிவு தொலைந்து போன போதுதான். ஒருபோதும் உங்கள் அதிகாரத்தை ஒரு சாதாரண மனிதனின் கௌரவத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. அந்த இளம்பெண்ணுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. அவள் திரும்பி அந்த அம்மாவிடம் நிறைந்த சிரிப்புடன் மன்னிப்பு கேட்டு வேலைகளை வேகமாக செய்து கொடுத்தாள். சுரேஷ் வாசுதேவன் தனது அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார். அவர் உலகுக்கு கொடுத்த தத்துவம் எளிமையானது. மிகப்பெரிய வியாபார வெற்றி என்பது லாபம் ஈட்டுவதில் அல்ல, மாறாக மனிதனின் கௌரவத்தை மதிப்பதில்தான். சென்னை விமான நிலையத்தில் நடந்த அந்த வேடமாறுதல் ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் கதையை மட்டுமல்ல, மனித உறவுகளின் பார்வையை என்றென்றும் மாற்றி எழுதிய ஒரு நிரந்தரமான அத்தியாயமாக இருந்தது.